ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு செப்டம்பர் 11 வியாழக்கிழமை. இன்னைக்கு மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 12 ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, என்ன வழிகாட்டல்கள், என்ன எச்சரிக்கைகள், யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, 12 ராசிகளுக்குமான பொது பலன்கள். ஃபஸ்ட்டு மேஷ ராசி, கிங் ஆஃப் கப்ஸ். ரிஷப ராசி, குயின் ஆஃப் கப்ஸ். மிதுன ராசி, சன் கார்டு வந்து ரிவர்ஸ்ட். அண்ட் கடகராசி, ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ். சிம்ம ராசி, 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். கன்னி ராசி, 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். துலாம் ராசி, பேஜ் ஆஃப் கப்ஸ். விருச்சிக ராசி, பேஜ் ஆஃப் வான்ஸ். தனுசு ராசி, 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். மகர ராசி, குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். கும்ப ராசி, ஸ்ட்ரென்த் கார்டு. மீன ராசி, ஸ்டார் கார்டு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய கப்ஸ் அண்ட் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. கப்ஸ் மட்டுமே 1 2 3 கப்ஸ் வந்திருக்கு. அண்ட் பென்டக்கிள்ஸ் எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தோன்னா 1 2 3 4 பென்டக்கிள்ஸ். ஓகே, இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய பலன், இன்றைய ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேஷராசி. மேஷராசிக்கு கிங் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து ரொம்ப நல்லா பேலன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஹார்மோனியை ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்ட்னர்கிட்ட வந்து உங்கள் பார்ட்னரை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்கும். உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற புரிதல் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து ரிஷபராசிக்கு பார்த்தோன்னா குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. குயின் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? உங்களோட உள்ளுணர்வு வந்து அதிகமாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து நல்ல கேர் கொடுப்பீங்க, நல்ல சப்போர்ட்லாம் கொடுப்பீங்க இன்றைக்கி. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பையும் ஒரு அமைதியும் இருக்கும் இன்றைக்கி. சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல கனெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னர், ஒரு பர்சனை நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான, ஒரு ஸ்பெஷல் பர்சனை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோன்னா சன் கார்டு வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்காமல் போகலாம். சரியா? அதனால மனசில் வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம். அதுக்காகலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு அப்படின்னா, என்ன மாதிரியான அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தாலும், என்ன மாதிரியான தடங்கல்கள் வந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோன்னா ஏஸ் ஆஃப் ஷர்ட்ஸ். ஏஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ரொம்ப நாளாக சில விஷயங்களில் சில சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், சில இழுபறிகள் இருந்திருக்கலாம். என்ன டிசைட் பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு குழப்பமான நிலையில் இருந்திருப்பீங்க. பட் இன்றைக்கி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? முக்கியமாக நீங்கள் வந்து அந்த கிளாரிட்டி பேஸில் இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? வேலை இல்லை படிப்பு ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட நியூ ஐடியாஸ் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து சுய நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செயல்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், நல்ல நம்பிக்கை இருக்கும், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? அதே நேரத்தில் நீங்கள் செல்ஃப் கேர் பண்ணவும் இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோன்னா 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, பண விஷயத்தில் வந்து இன்றைக்கி ரொம்ப கான்ஷியஸாக இருப்பீங்க நீங்கள். ஓகேவா? பிடிவாதம் வந்து சில விஷயங்களில் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓப்பன் மைண்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு லவ் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல செய்தி, ஒரு ஃபோன் காலோ இல்லை மெசேஜோ ஏதோ ஒரு நல்ல செய்தி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்றைக்கி வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி வந்து அதிகமாகிற ஒரு நாள்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ பிகினிங்கை இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. பேஜ் ஆஃப் வான்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கலாம்.
இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். நீங்கள் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணுற ஒரு எனர்ஜி இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி லவ் லைஃப்பில் வந்து ஒரு பிளேஃபுல் அண்ட் பேஷனட் வைப் வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோன்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட ஒரு குவாலிட்டியான டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியல் க்ரோத்தும் இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அப்புறம் வந்து மேரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் அப்படி பார்த்தோன்னா அதுக்குமே இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மகர ராசி குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒர்க் அண்ட் ஃபேமிலி லைஃப்பை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அதே மாதிரி மணி மேட்டர்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கும், ஒரு ஸ்டேபிளாக இருக்கும், ஃபினான்ஷியல் வைஸ் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. இதுவே பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட கரியர் அண்ட் ஹோம் ரெண்டுத்துலேயுமே வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல சப்போர்ட் கிடைக்கும், அவங்க ஷைன் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸ்ட்ரென்த் கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி உங்களோட பொறுமை அப்புறம் உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த்து தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ப்ராப்ளம்ஸை வந்து ரொம்ப காமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிகமாகும். ஓகேவா? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் பார்ட்னர் கூட இருக்கிற புரிதல் வந்து இன்னும் அதிகமாகவும் நல்ல அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ ஸ்டார் கார்டு வந்திருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புதிய நம்பிக்கை வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? உங்களோட விஷஸ் எல்லாமே ஸ்லோவாக வந்து ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான எனர்ஜி இருக்குது. ஓகே, ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் அண்ட் ஹீலிங் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ஹீலிங் எனர்ஜியை நீங்கள் இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தானாகவே வந்து இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஓவராலாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி பார்த்தோன்னா 12 ராசிகளுக்குமே வந்து ஒரு மிக்சட் எனர்ஜி தான் இருக்குது. சில பேருக்கு நியூ பிகினிங் இருக்குது, சில பேருக்கு பொறுமை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முக்கியமான ஒரு கீவேர்டு என்ன அப்படின்னா, நீங்கள் நம்பிக்கையோடையும் ரொம்ப பேலன்ஸ்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் 12 ராசிகளுக்கும் காமனாக சொல்கிற ஒரு விஷயம். ஹோப் அண்ட் பேலன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சுன்னா உங்கள் ஜோடியாக் சைனோட நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுற மாதிரி இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் இன்னும் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலோட மெயில் ஐடி இருக்குது. அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.